பக்தர்களே, பெண்களோட அழகான நீளமா இருக்கும் தலைமுடி அவங்களோட அழகுக்கு மேல ஒரு பிரகாசம் சேர்க்குது. பெண்கள் தங்கள் தலைமுடியை நல்லா கவனிச்சுக்கிறாங்க. ஆனா நீங்க ஒரு பெண்ணா இருந்தா ரொம்ப நீளமான தலைமுடி வச்சிருக்க பிடிக்கும்னா ஒரு முறை யோசிச்சு பாருங்க. நீங்க முடியை சீர் செய்யும் போது அல்லது சீப்பு செய்யும் போது சில முடிகள் கண்டிப்பா உடையும் இல்லையா? அந்த உடைந்த முடிகளை நீங்க என்ன பண்றீங்க? இன்னும் பல பெண்கள் மாதிரி இங்கும் அங்கும் தூக்கி எறிஞ்சிடுறீங்களா? அல்லது குப்பை டப்பால போட்டுறீங்களா? இப்படி பண்றீங்கன்னா இன்றிலிருந்தே கவனமா இருங்க. ஏன்னா இப்படி முடிய எங்கும் எரிஞ்சது உங்க வாழ்க்கையில பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். உங்க உடம்பு எப்பவுமே சரியில்லாத மாதிரி தோணுதா? ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜி உங்களை பிடிச்சுக்கிட்ட மாதிரி தோணுதா? எப்போதுமே கோபம், சினம், உடம்பு, மனம், பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் வருதா? இப்படிப்பட்ட பிரச்சனைகள் உடைந்த முடிய இங்கும் அங்கும் சிதற விட்டு விடுற பெண்களுக்கு அதிகமாக வரும். அப்படி முடிய வீசுற பெண்கள் மேல நெகட்டிவ் சக்திகள் எளிதில் தாக்கம் செய்யறதுன்னு சொல்லப்படுது. அப்படின்னா கேள்வி வரும், உடைந்த முடிகளை என்ன பண்ணணும், எங்க போடக்கூடாது, இதுக்கெல்லாம் பிரச்சனை வரும். நீங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னா வீடியோவை முடிவு வர பாருங்கன்னு சொல்றேன். பக்தர்களே, சாமுத்ரிகா சாஸ்திரம் சொல்லுது, பெண்களை மாதா லக்ஷ்மியின் ரூபம்னு. பெண்களோட நீளமான தலைமுடி லக்ஷ்மி கம்பீரத்தை குறிக்கும்னு நம்புறாங்க. நீளமா முடி வச்ச பெண்களுக்கு லக்ஷ்மி கஷ்டம் இல்லாம விசேஷ ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆனா பெண்கள் தங்கள் தலைமுடியை பற்றி பல தவறுகள் பண்ணிடுறாங்க. அதுக்கான விளைவுகளும் பெரியதா வரும். எடுத்துக்காட்டுக்கு, எந்த நாளில் முடி கழுவக்கூடாது, எந்த நாளில் முடி வெட்டக்கூடாது, அப்படி இருக்கும் விதிகளையும் பல பெண்கள் தெரியாமலோ அலட்சியமோ செய்கிறாங்க. இந்த சமயப்படி வாரத்தில் சில நாட்கள் பெண்கள் முடி கழுவுறது, முடி வெட்டுறது வீட்டுக்கும் குடும்பத்திற்கும் நல்லதில்ல. சில சமயம் கணவருக்கு கூட கஷ்டம் வரலாம். அதனால இந்த விதிகளை கவனமா பின்பற்றும்னு சொல்லப்படுது. நீங்க பலரிடமிருந்து கேட்டிருப்பீங்க, பெண்கள் செவ்வாய்க்கிழமை, வியாழன், சனிக்கிழமை இந்த நாட்களில் முடி கழுவக்கூடாது, முடி வெட்டக்கூடாது. அதோட சிலர் திங்கக்கிழமைகள்லையும் கூட பெண்கள் முடி கழுவக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு மேலே மாதத்தில் சில முக்கியமான நாட்களும் சொல்லப்படுறாங்க. அமாவாசை, பௌர்ணமி, ஏகாதசி, பண்டிகை நாட்கள். அந்த நாட்களில் பெண்கள் முடி வெட்டணும்னு நல்லதில்லைன்னு கூறப்படுது. ஜோதிட சாஸ்திரப்படி இந்த நாட்களில் சந்திரன் உயர்ந்த அல்லது தாழ்ந்த நிலையில் இருக்கும். அந்த நிலை நம்ம மனசுக்கும் மூளைக்கும் பாதிப்பை உண்டாக்கும். அதனால் அது பெண்களின் உடல் நலத்துக்கும் வாழ்க்கையிலேயே நடக்கும் சம்பவங்களுக்கும் குடும்பத்திற்கும் கூட பாதிப்பு உண்டாகும்னு நம்புறாங்க. திங்கட்கிழமை சௌபாகியவதி பெண்கள் முடி கழுவுறதையும் வெட்டுறதையும் தவிர்க்கணும். ஏன்னா இது கணவரோட வளர்ச்சி முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கும்னு சொல்லப்படுது. செவ்வாய்க்கிழமை முடி கழுவுற பெண்களோட ஜாதகத்துல மங்கள கிரகம் பலவீனமாகும். இதனால உடல்நல பிரச்சனைகள், மன அழுத்தம், நெகட்டிவ் எனர்ஜி அதிகரிப்பு மாதிரி பல கஷ்டங்கள் வரலாம். செவ்வாய்க்கிழமை பெண்கள் முடி வெட்டுறதும் உடைந்த முடிகளை எங்கும் அங்கும் வீசுறதும் கூட தவிர்க்கணும்னு சொல்லப்படுது. அதோட பெண்களுக்கு தம்பி, அக்கா, தங்கை, அண்ணன் இருப்பாங்கன்னா அந்த பெண்கள் செவ்வாய்க்கிழமை முடி கழுவக்கூடாது. ஏன்னா மங்கள கிரகம் சகோதரர்களை குறிக்கும் கிரகம். செவ்வாய்க்கிழமை முடி கழுவுனா தம்பி, அக்கா, தங்கை, அண்ணன் வாழ்க்கையில பிரச்சனைகள் அதிகரிக்கலாம். புதன்கிழமை முடி கழுவுறது பணம், சொத்து, வியாபாரம், வாழ்வு வளர்ச்சிக்கு நல்லதுன்னு சொல்லப்படுது. ஆனால் வியாழக்கிழமை முடி கழுவுறதும் வெட்டுறதும் மிக மோசமாக கருதப்படுது. வீட்டில் தரித்திரம், பண நஷ்டம், கடன் சுமை, கஷ்டம் மாதிரி பல பிரச்சனைகள் வரலாம். குரு கிரகம் பணம், செல்வம், உயர் வாழ்வு, ஆத்மீக வளர்ச்சி ஆகியவற்றுக்கு முக்கியமானது. இதை பலவீனப்படுத்துகிற நிலை வரும். வெள்ளிக்கிழமை பெண்கள் முடி கழுவுறதும் வெட்டுறதும் நல்லது. இது லக்ஷ்மி தேவியோட நாள். ஆனால் வெள்ளிக்கிழமை முடி வெட்டினாலும் அந்த முடியை யாரும் எங்கும் போடவோ தூக்கி எறியவோ கூடாது. அப்படி பண்ணினா பண நஷ்டம் வரும். வெள்ளிக்கிழமை முடி கழுவுனா லக்ஷ்மி ஆசீர்வாதமும் சுக்கிரனோட அருளும் கூடி வீட்டில் செல்வம், வளம், சுகம், வளர்ச்சி வரும். சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைகளிலும் பெண்கள் முடி கழுவக்கூடாது. ஏன்னா இந்த நாட்களில் சனி, ராகு, கேது பலவீனப்படுத்தப்படும். உடல், மனம், பொருள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். இதை தவிர அமாவாசை, பௌர்ணமி, ஏகாதசி போன்ற தினங்கள்லையும் முடி கழுவக்கூடாதுன்னு சாஸ்திரம் கூறுது. ஏன்னா அந்த நாட்கள்லையும் முடி கழுவுறதுக்கு நல்லதா கருதப்படாது.
இப்போ பெண்களின் முடி வெட்டுறதை பற்றி சொன்னா சாமுத்திரிகா சாஸ்திரம் சொல்லுது பெண்கள் முடிய வெட்டவே கூடாது. ஏன்னா பெண்களோட தலைமுடி லக்ஷ்மி தேவியுடன் தொடர்புண்டு. முடி நீளமா இருக்கிற அளவுக்கு செல்வம், சுகம், வளர்ச்சி கூடும்னு நம்புறாங்க. ஆனா எப்படியும் நீங்க முடி வெட்டுறீங்கன்னா அந்த முடி யாருடைய காலடியிலையும் கூட விழக்கூடாது. முடிய வெளியில அப்படியே போடக்கூடாது. அதோட பெண்கள் தினமும் சீப்பு வைக்கும்போது நிறைய முடி உடையும். பலர் அதை குப்பையிலோ சாலையிலையோ வெளியிலையோ தூக்கி எறிஞ்சிடுவாங்க. இதுதான் பெரிய தவறு. பெண்களின் முடிய தந்திரம், மந்திரம், கருப்பு, மாந்திரிகம் எல்லாத்திற்கும் பயன்படுத்த முடியும். பெண்கள் உடைந்த முடிய இங்கும் அங்கும் போடுறாங்கன்னா அது தவறான கையில் போயிட்டா அதை கெட்ட விதத்தில் பயன்படுத்த முடியும். அந்த முடி மூலமாக நெகட்டிவ் சக்திகள் அவங்க மீது பாதிப்பு ஏற்படுத்தலாம். நிறைய தாந்திரிகர்கள் பெண்களின் தலைமுடிய வசியம், கருப்பு சக்திகளை செய்யவும் பயன்படுத்துவாங்க. சக்தி சித்திக்கவும் பெண்களின் முடியை பயன்படுத்துகிறாங்க. அதனால நீங்கள் முடி வெட்டினா அல்லது உடைந்த முடி வந்தாலே அதை சேகரித்து மண்ணில் புதைச்சிருங்க. அது முடியலன்னா அந்த முடியை குப்பையில் போடும் முன்னாடி சிறிது துப்பி போடுங்க. அப்படி போடுறப்போ அந்த முடியை எந்த தந்திரமும் பயன்படுத்த முடியாது. வீட்டில் முடியை இங்கும் அங்கும் படிய விடுறது ஒரு கெட்ட பழக்கம். இது வீட்டுக்கு நெகட்டிவ் எனர்ஜி இழுக்குது. குடும்பத்தில் சண்டை, மன அழுத்தம், பிரச்சனைகள் வர காரணமாக இருக்கும். முக்கியமாக பெண்களின் உடைந்த முடியை எங்கும் அங்கும் போடக்கூடாது. உடைந்த முடியை வீட்டில் எங்கே வைக்கணும்னு பார்த்தா முடியை வீட்டில் சிதற விடாதீங்க. தேங்கிய இடத்துல வைங்க. யாரும் எட்ட முடியாத பாதுகாப்பான இடத்துல வச்சுக்கோங்க. ராத்திரி நேரத்தில் முடியை வெளியே எறியாதீங்க. இது நெகட்டிவ் எனர்ஜியை வரவழைக்கும். உடைந்த முடியை எறிவது ஒரு சாதாரண பழக்கம் இல்லை. இதை கருப்பு மாந்திரிகைக்கு எளிதாக பயன்படுத்திக்கலாம். யாராவது அதை எடுத்து தந்திரத்துக்கு பயன்படுத்தினா அது உங்கள் வாழ்க்கையே பாதிக்க முடியும். அதனால் முடியை சரியான முறையில் நீக்கணும். சின்ன சின்ன மாற்றங்கள் கூட குடும்பத்தில் அமைதியை பாதுகாக்கும். இப்போ பெண்கள் முடியை திறந்து விடுறது பற்றி பார்க்கலாம். இன்றைக்கு பெண்கள், பெண் குழந்தைகள் எல்லாரும் முடியை திறந்து விட்டு வீட்டிலையும் ஆஃபீஸ்லேயும் போவாங்க. ஆனால் இந்து சமயமும் சாஸ்திரமும் சொல்வது என்னன்னா பெண்கள் முடியை திறந்து விடுறது அசுபம். முதல் காரணம் நெகட்டிவ் சக்திகளை ஈர்க்கும். பெண்கள் முடியை திறந்து விட்டால் தந்திரத்துக்கும் நெகட்டிவ் சக்திகளுக்கும் அது விருப்பமான நிலை. அது பெண்களை எளிதாக பாதிக்க முடியும். இந்து நம்பிக்கைகளின்படி பெண்கள் முடியை திறந்து விடுறாங்கன்னா அது நெகட்டிவ் சக்திகளை ஈர்க்கும். தந்திரத்தில் பயன்படுத்தப்படுற செயல்களால் முடியை திறந்து வச்சு வெளியே போகிறதால இந்த சக்திகள் இன்னும் எளிதாக அவர்களை பழுதுபடுத்தலாம். அதனால் பெண்கள் எப்போதும் முடியை கட்டி கொண்டு இருக்கணும்னு சொல்லப்படுது. ரெண்டாவது, முடியை திறந்து விடுறதால உறவுகளில் பிளவு வரலாம். புராணங்கள் படி சீதா அம்மாவுக்கு திருமண நேரத்தில் அவங்க அம்மா சுனைனா சீதாவோட முடியை கட்டி கொடுத்து முடியை ஒருபோதும் திறந்து விடாதன்னு அறிவுறுத்தினாங்க. ஏன்னா திறந்த முடி உறவுகளில் இடைவெளி, சண்டை மாதிரி பிரச்சனைகளை உருவாக்கும். ஆனால் முடியை கட்டினா உறவுகள் உறுதியாக இருக்கும். மூன்றாவது, ராத்திரி நேரம்ல முடியை திறந்திருப்பது. பெண்கள் ராத்திரி தனியாக முடியை திறந்து விட்டு தூங்கினா அது வீட்டில் சிக்கல், துக்கம், கலகம் போன்ற பிரச்சனைகளை வரவழைக்கும்னு நம்புகிறாங்க. அதனால் ராத்திரி தூங்கும்போது முடியை கட்டிக்கிட்டு தான் தூங்கணும். கணவர் பக்கத்தில் இருந்தால் மட்டும் முடியை திறந்து விடலாம், இல்லை என்றால் கூடாது. நான்காவது, சனி தோஷம் மற்றும் கருப்பு நிறம். தலைமுடியின் கருப்பு நிறம் சனி பகவானோட நிறம். பெண்கள் முடியை திறந்து விட்டால் சனி தோஷம் அதிகரிக்கும். வாழ்க்கையில் பிரச்சனைகள் வர வாய்ப்பு அதிகம். அதனால் முடியை கட்டி கொண்டிருப்பது இந்த தோஷத்திலிருந்து காப்பாற்றும். ஐந்தாவது, பிரேத பாதை மற்றும் நெகட்டிவ் எனர்ஜி. ராத்திரி நேரத்தில் நெகட்டிவ் சக்திகள் அதிகமாக செயல்படும். அந்த நேரம் முடியை திறந்து விட்டால் அந்த சக்திகள் பெண்களை எளிதாக பாதிக்க முடியும். இது மன அழுத்தம், உடல்நல பிரச்சனை உருவாக்கும். அதனால் ராத்திரி முடியை திறந்து விடாதது நல்லது. ஆறாவது, குடும்ப பிரச்சனைகள். ஜோதிடப்படி ராத்திரி முடிய திறந்து வைக்கிற பெண்கள் வீட்டில் குடும்ப கலகம், பிரச்சனைகள், மன அழுத்தம் அதிகமாகலாம். இது நெகட்டிவ் எனர்ஜி தான் காரணம். இதனால்
பெண்கள் முடிய திறந்து விடுறது சாஸ்திரத்துக்கும் நம்பிக்கைக்கும் புறம்பானது. முடிய கட்டி போடுறது உடல் நலத்துக்கும் உறவுகளுக்கும் வாழ்க்கையில் அமைதிக்கும் நல்லது. இப்போ பெண்களோட அழகான நீளமாக இருக்கும் முடியை பற்றி பார்க்கலாம். பெண்கள் முடிய சீர் செய்ய பல நேரம் செலவழிப்பாங்க. அது அவங்களோட அழகையும் ஈர்ப்பையும் அதிகரிக்கும். ஆனால் அந்த முடி உடைந்தா, முடி கொட்டுனா அதை என்ன பண்ணுறது, எங்கே போடுறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, நம்ம பாட்டி எல்லாரும் சொல்லுவாங்க, முடியை இங்கும் அங்கும் போடாதீங்க, உடைந்த முடியை மண்ணில் புதைச்சிடுங்க, இல்லைன்னா எரிச்சிடுங்க. ஆனால் இப்போ வாழ்க்கை அவசரத்தில் அது எல்லாம் வேற வழக்கமாக போயிடுச்சு. யாருக்காவது முடி உடைஞ்சா அதை உடனே தொடச்சி குப்பையிலையோ சாலையிலையோ போட்டுடுறாங்க. இது ஒரு சிறிய விஷயம் மாதிரி தோன்றினாலும் அதுதான் மெதுவாக வீட்டு சந்தோஷத்தையே குறைக்க ஆரம்பிக்கும். சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்குது, மனிதரின் உடலில் இருக்கும் ஒவ்வொரு பகுதியும் அவனோட உயிர் சக்தியோடு இணைந்திருக்கும். அது தலைமுடியாக இருக்கலாம், நகங்களாக இருக்கலாம், ஒரு நகத்திலேருந்து உடைந்த சிறு துண்டாக இருக்கலாம். அவை ஒவ்வொன்றிலும் நம்ம உடல் எனர்ஜின்னு ஒரு பகுதி இன்னும் இருக்கும். அது உடல்லிருந்து பிரிந்த பிறகும் அந்த சக்தி உடனே அழிந்து போகாது. அதனால தான் தாந்திரிகர்கள், மந்திரவாதிகள் உலகமெங்கும் தலைமுடி, நகங்கள் மாதிரி பொருட்களை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் கேட்டிருப்பீங்க, ஒரு மனிதனோட ஒரு தலைமுடி கூட யாராவது வச்சுக்கிட்டாங்கன்னா அதில் வசியம் செய்யலாம், அந்த மனிதனோட அதிர்ஷ்டத்தை கட்டி வைக்கலாம், உடல் நலத்தையும் பாதிக்கலாம். இது கற்பனை இல்லை, தந்திர மந்திர உலகத்தில் இவை இன்னும் உண்மையானவை. 100 வருடத்துக்கு முன்னாடி இருந்த நம்பிக்கை இப்போவும் அதே மாதிரி. கிராமங்களில் பழைய காலத்தில் யாருக்காவது பெரிய சண்டை, பகை ஏற்பட்டு விட்டது என்றால் எதிரியோட தலைமுடி கடைக்க முயலுவாங்க. அந்த முடியை மண்ணாலான குடுவையில் போட்டு மந்திரம் சொல்லி அந்த குடுவையை ஓடையிலையோ ஆற்றிலையோ விட்டுருவாங்க. அப்படி நீரோட குடுவை போகும்போதே அந்த மனிதனோட அதிர்ஷ்டமும் போயிடும்னு நம்புகிறாங்க. இப்போ நீங்கள் யோசிங்க, நம்ம இவ்வளவு அலட்சியமாக உடைந்த முடிய எங்கும் தூக்கி போடுறோம். அதை யாராவது கெட்ட எண்ணம் உள்ளவர்கள் எடுத்துக்கிட்டு நம்ம மேலே பயன்படுத்தாமல் இருக்க என்ன கேரண்டி? பெண்கள் சீப்பு சீவும் போது வரும் உடைந்த முடிய வீட்டின் முன் மாடி, வெளிமுற்றத்தில் எரியக்கூடாது. ஏன்னா அப்படி வீட்டின் முன்முடி படுத்திருந்தா மகாலட்சுமி கோபப்படுவாங்கன்னு நம்புகிறாங்க. லக்ஷ்மி கோபப்பட்டா வீட்டில் பண வரவும் வளமும் குறைய ஆரம்பிக்கும். வீட்டில் சுத்தம் இல்லாமல் எங்கும் முடி சிதறி கிடக்கிற வீட்டில் பணத்தட்டுப்பாடு, குடும்ப சண்டை, மன அமைதி இல்லாமல் வந்து கொண்டே இருக்கும். இது சாதாரணமாக நடக்கிறதில்ல. முடி நெகட்டிவ் எனர்ஜியை மிக வேகமாக ஈர்க்கும். முடி வெளியில் படுத்து கிடக்குது அப்படின்னா அது நெகட்டிவ் சக்தியை பிடிச்சிக்கிட்டு பிறகு அந்த வீட்டு மக்களை பாதிக்க ஆரம்பிக்கும். பெண்கள் சீப்பு சீவின பிறகும் முடியை படுக்கையில் விட்டுட்டு போயிடுவாங்க. பல மணி நேரம் அங்கேயே கிடக்கும். இது மிக மோசமாக கருதப்படுகிறது. படுக்கையில் முடி படுத்திருந்தா கணவன் மனைவி உறவில் தகராறு வரும்னு நம்புகிறாங்க. சின்ன சின்ன விஷயங்கள்லேயே கலகங்கள் தொடங்கும். அதே முடி சமையலறையில் போயிட்டா அங்கே அன்னபூர்ணி, லக்ஷ்மி ஆசீர்வாதம் குறையும். சமையலறை வீட்டு பாக்கி இடம், அங்கே முடி கிடந்தா வீட்டில் வளம் நின்று விடுவது உறுதி. பெண்கள் குளித்த பிறகு முடிய பாத்ரூமில் விட்டுட்டு புறப்படுறாங்க. பாத்ரூம் நினைந்த இடம் மாசு அதிகம் இருக்கும். அங்கே முடி படுத்திருந்தாலே நெகட்டிவ் சக்தி அதிவேகத்தில் ஈர்க்கப்படும். இதனால் வீட்டில் அசாதாரணமான பதட்டம், மன அமைதி இழப்பு, குடும்ப சண்டை, நிம்மதி இல்லாமல் வரும். பியூட்டி பார்லரில் பெண்கள் முடி வெட்டும் போது பெருசாக கவனிக்காமல் முடியை அங்கேயே விட்டுட்டு போயிடுவாங்க. பார்லர் சுத்தம் செய்கிறவங்க அதை இங்கெங்கோ போட்டு விடுவாங்க. ஆனால் அந்த முடி எங்கே போகுது, யாரோட கைக்கு போகுது, என்ன செய்கிறாங்க தெரியாது. அது ஒரு தாந்திரிகரின் கைக்கு போயிட்டா அந்த பெண்ணோட அதிர்ஷ்டமே அவனோட கட்டுப்பாட்டுக்கு கீழே போயிடலாம். முடி கொட்டுறது, உடைஞ்சது எல்லாமே உடல்நல பிரச்சனை மட்டும் இல்லாமல் கெட்ட கண் தாந்திரிக தாக்கம் கூட இருக்கலாம். கண்ணு பட்டா முதல்ல பாதிக்கப்படுறது தலைமுடி, நகம். முடி வறண்டு போகும், சுருளும், வேகமாக கொட்டும். இப்படி இருந்தால் மருந்து மட்டும் போதாது, ஆன்மீக பரிகாரம் தேவை. அதனால் முடி ரொம்ப கொட்ட ஆரம்பித்தா கோயிலுக்கு போங்க, தண்ணீர் அபிஷேகம் செய்யுங்க, ஹனுமான் அல்லது சிவபெருமானை நினச்சி நெகட்டிவ் எனர்ஜி நீங்கணும்னு பிரார்த்தனை பண்ணுங்க.
செவ்வாய் அல்லது சனிக்கிழமையில ஹனுமான் முன்னாடி தீபம் ஏற்றுறது, சிவலிங்கத்துக்கு தண்ணீர் ஊற்றுறது அல்லது கங்கா ஜலத்துல முடிய கலப்புறது இவையெல்லாம் நெகட்டிவ் தாக்கத்தை குறைக்கும். முக்கியமான கவனிப்பு, முடி ஒரு சின்ன விஷயம் இல்லை, அது நம்ம வாழ்க்கையோட ஒரு பகுதி. நம்ம அழகுக்கும் தனித்தன்மைக்கும் காரணம். அது நம்ம கிட்ட இருந்தா பாதுகாப்பு. நம்மை விட்டு பிரிந்த பிறகு கூட சக்தி உடனே போய்விடாது. அந்த முடியை வேற யாராவது எடுத்து தவறான விதத்தில் பயன்படுத்தினா நம்ம அதிர்ஷ்டத்தையே மாற்ற முடியும். அதனால அடுத்த முறையும் முடி உடைஞ்சா கொட்டுனா அதை லேசாக எடுத்துக்காதீங்க. மண்ணில் புதைச்சிடுங்க, எரிச்சிடுங்க அல்லது பாதுகாப்பாக நசுக்கி போடுங்க. சின்ன அலட்சியம் வேற யாருக்காவது நம்ம வாழ்க்கையே கையில் எடுத்துக்கொள்ள வாய்ப்பு தரலாம். அதே முடிய நம்ம கவனமாக வச்சுக்கிட்டா அது நமக்கு பாதுகாப்பு கவசமாக இருக்கு. இதோ இந்த கதைக்கு இங்கே தான் முடிவு. வாசகர்களே, இதில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நம்பிக்கையும் வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கும் குறிப்புகளுமே. வீட்டில் சின்ன சின்ன கவனிப்பு நல்ல மாற்றங்களை கொண்டு வரும்னு வாஸ்து சாஸ்திரம் சொல்லுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இப்படிப்பட்ட பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம ஆன்மீக தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஆதரவு தான் எங்களுக்கு பெரிய பலம். நன்றி. நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.